ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சப்பாத்தி, நான் அதோட சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவிக்கு முதல்ல மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 இன்ச் இஞ்சியை இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு, ஒரு தக்காளியை சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே இதில் 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துறப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பேஸ்ட் அரைக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வரட்டும். கரண்டி வச்சு தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம போட்டிருந்த தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்குன மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூமை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சரியாக 1/2 கிலோ அளவு இருந்துச்சு. மஷ்ரூமை ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மஷ்ரூமை கலந்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் இந்த அளவுக்கு நிறையா தண்ணி விட்டுருக்கு. நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. மஷ்ரூமே இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. நம்ம மேற்கொண்டு எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். இந்த தண்ணியிலேயே மஷ்ரூம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மஷ்ரூமை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் மஷ்ரூம் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கீத்து தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக தேங்காய் சேர்க்காதீங்க. மஷ்ரூம் கிரேவிக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனோம்னா சரியாக இருக்கும். அதிகமாக சேர்த்துனிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் அளவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு தேங்காயோட இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிரும். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க.
நம்மளுடைய டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.